வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பான். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை வச்சுட்டு எவனையும் குறை சொல்லாமல் உனக்கான டே இது தான் அப்படின்னு நினச்சிட்டு உன்னோட எய்மை நோக்கி நீ மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னோட சக்ஸஸ் உனக்குள்ளே இருக்குது. ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் எவன் என்ன குறை சொன்னாலும் எதையுமே அடுத்தவனை பற்றி நம்ம குறை சொல்லாமல் இந்த நியூஸில் நம்ம கொடுத்த அழகான வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எவனுக்காகவும் எதுக்காகவும் நாம் ஃபீல் பண்ணவே கூடாது. அடுத்தவன் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீ சக்ஸஸ் பண்ணுற வரையும் உன்னோட முயற்சியை வீண் முயற்சின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ நீ சக்ஸஸ் பண்ணிவிட்டுனா உன்னை அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம். ஸோ அதை எடுத்து வச்சுட்ட அதுக்கான மனபலத்தை மட்டும் நீ ரெடி பண்ணிட்ட அப்படின்னா இங்கே உன்னோட சக்ஸஸை எவன் நினச்சாலும் தடுக்க முடியாது. லைஃப்பில் அடுத்தவன் நம்மளை குறை சொல்கிறான் அப்படின்னு மட்டும் நினைக்காது. அடுத்தவன் குறை சொல்கிறது தான் நம்ம சக்ஸஸ்க்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அடுத்தவனை பற்றி ஃபீல் பண்ணாத. நீ கஷ்டப்படுற டைமில் நீ ஃபீல் பண்ணுற டைமில் அவனுக்கு ஆறுதலாக இருப்பான்னு மட்டும் நினைக்காத. எல்லோரும் செல்ஃபிஷ். ஸோ எவனும் முயற்சி பண்ண மாட்டான். முயற்சியை கேலி பண்ணுவான். கேலி பண்ணுறவன் கடைசி வரையும் கேலி மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பான். நீ சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் கேலி பண்ணோன்னே யோசிப்பான், இவனோட சக்ஸஸ் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னோட சக்ஸஸ்க்காக மட்டும் போராடு. அடுத்தவனை குறை சொல்லவே சொல்லாது. எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எவனை நம்பியும் நீ இருக்காது. உனக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் இந்த உலகமே தடுத்தாலும் அதை நீ பண்ணு. உனக்கு பிடிக்கல அப்படின்னா எவன் சொன்னாலும் அதை செய்யாத. ஸோ உனக்கான டே உனக்கான லைஃப் அவ்வளோதான். எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. ஹாப்பி மூமெண்ட்டாக எதுலையாவது சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமான்னு போராடிட்டுருக்க இந்த உலகத்தில் பல மில்லியனில் நீங்கள் ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த யூனிவர்சல் அப்படி தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதுக்காக மற்றவங்க சொல்கிறத இருந்துச்சுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காரவே வேணாம். மற்றவன் சொல்கிறது சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு மட்டும்தான் அதே இடத்துல தான் இருப்பான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணும்போது மூவ் ஆன் ஆகி ஹாப்பியாக அவனை விட மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அந்த டே வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த யூனிவர்சல் காலத்தை எடுத்துக்கும். அதாவது உனக்கான வெற்றியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவரையும் போராடு, பக்குவப்படு. இன்றைக்கி கிடைக்கிற உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ், பக்குவம் எல்லாமே உன்னோட ஃப்யூச்சரிஸ்ட்காக மட்டும்தான். அந்த ஃப்யூச்சர் நீ டிசைன் பண்ண, உனக்கான ஃப்யூச்சரை உருவாக்கு. இன்றைக்கி நீ கஷ்டப்பட பயந்த அப்படின்னா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ எந்த விஷயத்துக்காகவும் யோசிக்காத. ஓடு, நட. முடியலையா தவுந்து கூட போ. ஆனால் என்றைக்கும் நிப்பாட்டிடாத. ஸோ இந்த யூனிவர்சல் உனக்கு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நீ சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உன்னால் மட்டும்தான் முடியுங்கிறதுனால இந்த யூனிவர்சல் உனக்கான கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டங்களை ஏற்றுக்க, அக்செப்ட் பண்ணி பழகு. என்றைக்கு நீ ஒரு அக்செப்டன்ஸை ஏற்றுக்கிறியோ அப்போ தான் இந்த யூனிவர்சல் உனக்கான வெற்றி பாதையை நிவர்த்தியாக கொடுக்கும். அடுத்தவனை பற்றி யோசிக்காத. அடுத்தவன் குறை சொல்கிறான் அப்படின்னு மட்டும் என்றைக்கும் உடஞ்சி போய் உட்காந்துடாத. உன்னை ஒருத்தர் ஈஸியாக உன்னோட ஃபோக்கஸை மாற்றிட முடியும், உன்னை உடைச்சிட முடியும் அப்படின்னா நீ தகுதியே இல்லை போராடுறதுக்கு. ஸோ உன்னோட உலகம் உனக்கானது. நீ தான் இங்கே முடிவு பண்ணணும். நீ ஜெயிக்கணுமா தோக்கணுமானா அடுத்தவன் முடிவு பண்ணவே கூடாது. நீ தான் முடிவு பண்ணணும். ஸோ இது உனக்கான டே. இன்றைக்கி உன்னோட கஷ்டங்கள்லாம் நாளை உன்னோட வெற்றியாக இருக்கும். எவனுக்காகவும் எதுக்காகவும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கான டே இந்த யூனிவர்சல் ரெடி பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னு 10 பேர் உன்னை கஷ்டப்படுத்துகிறானா எவனோ ஒருத்தன் வந்து உனக்கு நல்லது பண்ணுவான். ஸோ இந்த யூனிவர்சல் அப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணாதீங்க. நீ ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா
இறங்கி செய். யாருக்கிட்டேயும் சஜஷன் கேட்காத. ஸோ அடுத்தவங்கிட்ட முடிவை விட்டிங்கன்னா கடைசி வரையும் நீ சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆன் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டுட்டு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி டே உனக்கான ரெடி பண்ணியிருக்கு. உன்னோட மைண்ட் செட்டுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணணும். அடுத்த மைண்ட் செட்டுக்காக நீ ஒர்க் பண்ண ஆரம்பித்த அப்படின்னா கடைசி வரையும் ஒர்க் பண்ணிவிட்டு மட்டும்தான் இருக்கணும். நம்ம அச்சீவ்மெண்ட் நோக்கி போகவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், என்ஜாயாக வாழணும். இந்த யூனிவர்சல் உனக்கான விஷயத்த டிசைன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீ தான் இங்கே போராடணும். நீ தான் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். எவனுக்காகவும் நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா கடைசி வரையும் நீ காது கொடுத்து கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கணும். எவனும் உனக்கான வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. ஸோ உனக்கான விஷயங்கள் நீ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். இந்த யூனிவர்சல் உனக்காக ரெடி பண்ணதை நீ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். நீ கொண்டு போனால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தவனோட டிசிஷன் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா நாம் நமக்கான ஒர்க்கை ஃபுல்ஃபில்லாக பண்ணவே முடியாது. நமக்கான ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ உனக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது. இந்த யூனிவர்சல் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மட்டும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவு பண்ண. உனக்கான யூனிக்கை நீ தான் ரெடி பண்ணணும். மற்றவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு யோசிக்காத. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் விட்டுறவே கூடாது. வாழ்க்கை அழகானது. எவனை நம்பி எந்த விஷயத்தில் இறங்காத. உனக்காக வருவான், உனக்காக உதவி பண்ணுவான், உனக்கு நல்லது மட்டுமே பண்ணுவான் அப்படின்னு எவனையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஏன்னா அவனை பார்த்துக்கவே அவனுக்கு முடியாது. அவன் உனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நாலேஜபிளாக இருந்தானா அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்திருக்கணும். ஸோ அவன் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்திருந்தால் மட்டும் நான் அறிவுரை சொன்னால் நீயும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிடாத. ஸோ அவன் வந்த வழி வேணால் அவனுக்கு சரியாக இருக்கலாம். ஸோ அவனோட பாதை நமக்கு சரியாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ அடுத்தவனோட வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது மிகப்பெரிய முட்டாள். ஸோ நமக்கான பாதையை நாம் தான் உருவாக்கணும். நாம் வந்த வழி வேறையாக இருக்கும், அவங்க வந்த வழி வேறையாக இருக்கும். ஸோ நமக்காக இந்த சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்குது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக போராடணுமே தவிர மற்றவங்க சொல்லி நாம் போராடணுங்கிறது கிடையாது. ஸோ நமக்கான டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தவனோட நாலேஜை நாம் எடுத்துக்கணுமே தவிர அவனோ வந்த பாதையை நாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அவனோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை நாம் கேட்டுட்டு அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் நமக்கு இப்போ பண்ணிக்கணுமே தவிர அதன் வழியே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. அதன் வழி நடந்தால் அவனோட குரோத்துக்கான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு குரோத்தாக இருக்குமே தவிர அது அவனை தாண்டி நாம் ஒரு விஷயம் செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம யோசிக்கிற விஷயம் அவனை தாண்டி இருக்கணும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நாம் நமக்குன்னு ஒரு யூனிக் வச்சுக்கணும். மற்றவங்கள பார்த்து நாம் ஆரம்பிக்கலாமே தவிர மற்றவங்கள பார்த்து முடிக்கக்கூடாது. ஸோ ஆரம்பம் வேணால் மற்றவங்களோட தான் இருக்கலாமே தவிர முடிவு என்றைக்குமே நம்மளோட தான் இருக்கணும். ரிசல்ட் நமக்கான விஷயங்களை முடிவு பண்ணணும். நாம் தான் அதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். ஸோ மற்றவங்களுக்காக மற்றவங்க வழி வந்தது கரெக்டாக இருக்கும், நமக்கு மற்றவங்களோட வழி கரெக்டாக இருக்காது. ஸோ நாம் நமக்கான வேலை கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பே அதுதான். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து உடஞ்சி விட்டுட்டு அந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ என்றைக்குமே நம்ம அந்த ஸ்ட்ரகிள்ஸை விட்டுட்டு போயிடவே கூடாது. அந்த ஸ்ட்ரகிள்ஸில் லேர்ன் பண்ணணும், அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிடாங்கிற பிரின்சிபல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதிலிருந்து தான் நாம் சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ரோத்துக்காக ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸுமே எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே க்ரோத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணவே கூடாது. நம்ம நாலேஜுக்காக தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம நாலேஜுக்காக ஒர்க் பண்ணோன்னா இங்கே எல்லாமே ஈஸியாக அக்செப்டாக அவ்வளோ அழகாக கிடச்சிடும். ஸோ இந்த யூனிவர்சல் அதுதான் நமக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுது.
அதே மாதிரி நமக்கான விஷயங்கள் எந்த இடத்துக்கு போனால் நமக்கான வேல்யூ இருக்குமோ அங்கே போகணும். ஸோ வேல்யூ இல்லாத இடத்துல இருந்துட்டு எனக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லக்கூடாது. கூழாங்கல்லாக இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அது வைரக்கல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ. இப்போது சின்ன ஸ்டோரில் இருந்தால் அது கூழாங்கல்லாக தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய லொக்கேஷனுக்கு தான் அடுத்தடுத்து அப்டேட் ஆகி மாறும்போது அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, அதுக்கான பிளேஸில் இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். லொக்கேஷனை நம்ம மாற்றினா நம்மளோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஸ்டோரிக்கான மைய கருத்து. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸில் வந்துடுவோம். மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகணும்னா நாம் ஸ்டார்ட் பண்ணுற எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய முடியும் லைஃப்பில். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த விஷயமும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோட செயல்படுறீங்கன்னா அந்த விஷயத்த உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர வரையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஐடியாஸ் கேட்டுக்கோங்க, பட் அதை பின்பற்றாதீங்க. அவ்வளோதான். லைஃப்பில் உனக்கானதை நீ தான் உருவாக்கணும். எந்த டேயும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு டிசைட் பண்ணாமல் அன்னத்த டேவை அன்னைக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். லைஃப்பில் எவ்வளோ உயரத்துக்கு போகலாம். ஸோ டைம் இஸ் கோல்டுன்னு சொன்னாலும் சொல்லியிருக்காங்க. நமக்கான வேலையை நாம் தான் பண்ணணும். இந்த யூனிவர்சல் நமக்கு என்ன வேணுங்கிறதையும் டிசைட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நாம் தான் அதுக்கான வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக என்ன பண்ணாலும் முழு மனசோட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். முயற்சி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை கன்சிடென்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸாக அதுக்கான முயற்சி இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ பல பிரச்சனைகள் வரலாம், பல ப்ராப்ளங்கள் வரலாம். ஏன்டா இதை பண்ணணுங்கிற விஷயம் கூட நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கலாம். ஸோ என்றைக்குமே நம்ம பின்வாங்க மட்டும் கூடாது. எந்த விஷயம் பண்ணாலும் நிதானமாக ஹாப்பியாக பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க்கை நாம் தான் இருக்கணும். எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போடணும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளை தாண்டி நம்ம டிசிஷன் எந்த விஷயத்தையும் க்ரியேட் பண்ணக்கூடாது. அது சக்ஸஸோ ஃபெயிலியர் அதை நாமளாக மட்டும்தான் இருக்கணும். அந்த நடத்துகிறதும் கண்டினியூ பண்ணுறதும் ஃபெயிலியர் ஆக்குறதும் நாமளாக மட்டும்தான் இருக்கணும். எந்த விஷயமும் மாறி இருக்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் இருந்தே ஆகணும். எதுக்கும் பயப்படாது, எதுக்கும் உடஞ்சி போய் உட்காராது. இந்த யூனிவர்சல் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத வழியை வச்சுட்டே இருந்திருப்போம். அந்த யூனிவர்சலுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எந்த விஷயத்தையும் நாம் ப்ராப்ளமும் பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தோன்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோட அந்த அணுகுமுறை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ்ஃபுல் வே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதுக்காகவும் ஒதுங்கிடாமல் போராட கற்றுக்கணும். போராடினா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஸோ இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு விஷயத்தில் ஒன் டேயில் சக்ஸஸ் கிடைச்சிருமானா கிடைக்காது. ஸோ அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகிறதுல தான் இருக்குது. ஸோ எந்த விஷயத்துக்காகவும் எப்போவும் எதையும் விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நம்ம போகணும் அப்படின்னா நிறையா லேர்ன் பண்ணணும், அப்டேட்டில் இருக்கணும். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணோம் அப்படின்னா கேதர் பண்ணோன்னா நமக்கு கெயின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாம் சக்ஸஸ்ஃபுல் வேக்கு வரணும் அப்படின்னா மிகப்பெரிய விஷயத்தில் நாம் இறங்கணும். நம்மளோட எண்ணங்கள்
வானளவில் இருந்தால் தான் கூரையளவு தான் ஜெயிக்க முடியும். ஸோ நம்மளோட எஃபோர்ட் மிகப்பெரியதாக இருக்கணும். எதுக்கும் பயப்படாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல டைம் நம்ம யோசிக்கலாம், பல சஜஷன் கேட்கலாம். ஸோ நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா எவங்கிட்டையும் எந்த டிசிஷனும் கேட்கக்கூடாது, எந்த சஜஷனும் கேட்கக்கூடாது. முடிச்சு தான் வெளில வரணும். லைஃப் இஸ் ஒன் டைம். ஸோ இறங்கி பார்த்துடலாம். வாழ்க்கை ஒரு டைம், அதை வரலாறாக வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான்.